அவர்கள் அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த செய்தியை கர்த்தரை ஸ்தோத்திரங்கோ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபை நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, முதலாவது வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் அப்படின்னு எதுல நம்ம காண்பிக்க வேண்டும் என்றா, பாஷையா சொன்ன மாதிரி நன்மை செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்மை செய்கிறதுல தான் நான் காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். எலக்ட்ரிஸ் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆமென், பொட்டு வைக்காதது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுலதான் நம்ம என்ன பண்றோம்? ஆமா, கடினமா இருக்கிறோமே தவிர நன்மை செய்கிறதுல நாம் சோர்ந்து போக கூடாது. நன்மை செய்கிறதுல நாம் பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நமக்கு நன்மை செய்கிறார்களோ இல்லையோ, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவராய் இருக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போஸ்தலரின் புத்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால், அவர் நன்மை செய்கிறபடியால் சுற்றி திரிந்தார்கள். தேவன் அவரோடு இருந்தபடியால், தேவன் ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு காண்பிக்கிறது எதுலனா, நன்மை செய்கிறதுல இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நன்மை செய்கிறதுலயே நான் இருக்கும்போது உலக பிரகாரமாக நான் கேலி செய்யப்படுவேன், கிண்டல் செய்யப்படுவேன், நக்கல் நையாண்டி பேச்சுக்கள், ஏமாளி, இவன் ஒண்ணுமே தெரியல என்று அநேகர் சொல்லலாம். ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். என்னுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம நல்ல எண்ணங்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம் பாருங்க, குடிகாரர்கள். இன்னைக்கு அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்லி நான் விரும்புகிறேன். குடிக்கிறாங்க, குடிக்கிறவங்கள நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா? குடிகாரர்கள் தான், குடியில விழுந்தவர்கள் தான், குடிப்பழக்கத்துல இருந்து வெளிவர முடியாம இருக்கிறவங்களே நான் பார்த்திருக்கிறேன். நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஒரு சிலர் நான் பார்த்திருக்கிறேன், குடிக்க மாட்டாங்க, எந்தவித கெட்ட பழக்கம் இருக்காது, ஆனா இருதயம் எப்படி இருக்கும்? நயவஞ்சகமா இருக்கும். இருதயம் எப்படி இருக்கும்? நயவஞ்சகமா இருக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்காது, நல்ல பேச்சுக்கள் இருக்காது, நல்ல சிந்தனை இருக்காது, நல்ல நோக்கமே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை தேடினவர்களாக இருக்கும்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதான் வசனம் பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர்ல, தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிற ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை அந்த நன்மை ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மையை ஒரு நாளும் நம்ம மறந்து போக கூடாது. குடும்பத்துல செய்கிற நன்மையை ஒரு நாள் நம்ம மறந்து போக கூடாது. நம்ம அப்பா தகப்பன் செய்கிற நன்மையை பிள்ளைகள் மறந்து போக கூடாது. அண்ணன் தம்பி செய்கிற நன்மையை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. நம்ம வேதனையோடு, பாடுகளோடு, கஷ்டத்தோடு, ஏதோ ஒரு இழப்புல இருக்கும்போது, ஒரு தேவையில இருக்கும்போது நமக்காக உதவி செய்கிறவர்கள் கர்த்தர் அனுப்பின போது அதை நம்ம ஒரு நாள் மறந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆமே. இதுலதான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில சிந்தை, ஒரு சில இருதய கடினத்தை ஆண்டவர் மாற்ற இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுறார். அவன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்ட. ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்ட. உபாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க, 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10:12-13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகள் எல்லாம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு
கற்பிக்கிற நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதையும் வேறு என்ன உங்க இடத்துல நான் எதிர்பார்க்கிறேன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. சபையில சொல்லப்படுகிற காரியம், சபையில சொல்லப்படுகிற நன்மையான காரியங்கள், ஆமா, நம்முடைய ஜீவனத்துக்கு, நம்மளுடைய மாம்சத்துக்கு, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிற வார்த்தையை நீ கை கொள்ள வேண்டும் என்கிறதையே தான் நான் விரும்புகிறனே தவிர வேற ஒன்றும் எனக்கு செய்ய வேணான்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீ எதுவுமே செய்ய தேவையில்ல. நீ எனக்காக எந்த அலங்கரிப்பும் செய்ய தேவையில்ல. நீ எனக்காக எங்கேயும் நடக்க தேவையில்ல. ஆவே, நீ எனக்காக எங்கேயும் வாட தேவையில்ல. நீ எனக்காக ஒரு தேவையில்லாத பொருத்தனைகளை எடுக்க தேவையில்ல. நான் விரும்பாததை, நான் வெறுக்கிற பொருத்தனை நீ எடுக்க தேவை கிடையாது. ஆவே, கர்த்தர் நாம மகிமைப்படும். பாருங்க, போன வாரத்துல நேத்தா முந்தா நாளா இந்த ரோட்ல போகும்போது அநேக வாலிப பிள்ளைங்க அந்த குடி வச்சுட்டு என்ன பண்ணாங்க, நடக்கிறாங்க. துளசி மாலை போட்டுட்டு நடக்கிறாங்க. ஆண்டவரை அறியாதவர்கள் செய்த ஒரு காலகட்டம் போய் தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், சத்தியத்தை பின்பற்றுகிற ஜனங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொன்ன ஒரு மகிமையான தெய்வத்தை நம்பின ஜனங்கள் இன்னைக்கு அவங்களுடைய போக்குல என்ன பண்றாங்க, போகிறதை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. அப்ப அந்த ஜனங்களையும் மனம் திரும்ப வைக்க, அந்த ஜனங்களையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வர நான் இன்னும் சரியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இன்னும் சரியாக, நான் இன்னும் உத்தமமா இருக்கேன், நான் இன்னும் உண்மையா இருக்கேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுறார். நான் சொல்லுகிற கற்பனையை நீ கை கொண்டா மாத்திரம் போதும் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார். வேதத்தின்படி ஆமா, நான் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் நீ கை கொள்ளு, இத மாத்திரம் நீ பின்பற்று அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுறார். அப்போ நன்மை செய்கிறவராகவே இயேசுவானவர் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை காட்டும்படி அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இயேசுப்பாவை எவ்வளவு பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, இயேசுப்பாவை எவ்வளவு பேர் ஏளனமா பேசியிருக்கிறாங்க. யாரு? இந்த கற்பனையை கரைத்து குடித்த யூதர்கள் பேசுறாங்க இவர் தேவன் இல்லை என்று. சத்தியத்தை அறிந்தவர்கள் பேசுறாங்க இவன் தேவன் இல்லை, இவன் பிசாசு என்று. இவன் மதுபானத்துல புரண்டிருக்கிறான் என்று பேசுறாங்க. பரிசேயர்கள் சதிசேயர்கள் என்று நீங்கள் வாசிக்க முடியும். பரிசேயர்கள், நான் சொல்லியிருக்கிறேன், பரிசேயர்கள் என்கிறவர்கள் வந்து உயிர்த்தெழுதலை நம்பினவர்கள். ஆமா, சதிசேயர் என்கிறவங்க உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் என்று ரெண்டு பிரிவாய் நீங்க பார்க்க முடியும். அந்த ரெண்டு கூட்டத்தாரே இயேசுதான் அந்த மேசியா என்று புறக்கணிக்கிறதையும் நீங்கள் வேதத்துல வாசிக்க முடியும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, நன்மை செய்கிறவராகவே நான் நன்மையை ஒரு நாளும் அவன் செய்யாம இருக்க மாட்டாண்டவரே. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் நன்மை செய்யதான் என்னை நீ அழைத்திருக்கிறேன், நான் நன்மை செய்யதான் எனக்கு ஆசீர்வாதம், நான் நன்மை செய்யதான் எனக்கு இந்த சம்பளம், நான் நன்மை செய்தால்தான் எனக்கு வீடு, நான் நன்மை செய்தால்தான் எனக்கு திரகாத்திரம், நான் நன்மை செய்கிற என் பிள்ளை செய்வானுங்கிறதுனாலதான் எனக்கு பலனை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்கான பலன் நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி. ஒரு சில வீட்டுல பிள்ளைகள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்க. வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, ஊருக்கும் பிரயோஜனம் இல்லை. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆட்களாய் கர்த்தர் நம்மை அழைக்க வரவில்லை. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்திற்கும் ஒரு வேலை இருக்கிறதாகத்தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர ஒரு பாத்திரமும் சும்மா இருக்கிறதாக நீங்கள் வாசிக்க முடியாது. வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்துல எதோ இருக்கு, அந்த பாத்திரம், இந்த பாத்திரம், வெள்ளி பாத்திரம், ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் ஒரு வேலை இருக்கிறது. எந்த பாத்திரமும் சும்மா கிடையாது. ஆண்டவர் நம்மை பாத்திரமாய் அழைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த பட்டணத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிற ஆண்டவர் ஒருவனும் நிர்விசாரமாய் இருக்காதபடி கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புத்தகம் வாசிங்க. ஒரு மனுஷனை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய 8வது அதிகாரம், அதை எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் புத்தகத்துல 8வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம் 35வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 8:34. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களின் கையினின்று தங்களை ரட்சித்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும்
யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்கதாக தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். 36 வாசிங்க. 35 தான் இருக்கு. சரி, இன்னொரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி வாசிங்க. 34 ஒரு வாட்டி வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையில் என்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்கதாக தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். எல்லாம் கவனிங்க, நன்மை செய்ய வேண்டும். இங்க நான் சொல்றேன், நன்மை செய்ய வேண்டும். இயேசுவோடு தேவன் இருந்தார் என்பதற்கு அடையாளமே நன்மை செய்தார் என்று கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. கிதியோன் பாருங்க, நம்ம தொடர்ந்து பாஸ்டர் பேசிட்டு வராங்க. விசுவாச பட்டியல்ல தாவீது இருக்கிறான், சிம்சோன் இருக்கிறான், இந்த கிதியோனும் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது ஒரு பெரிய ஆண்டவர் ஒவ்வொருவராய் கூட்டி வருகிறார். இந்த கிதியோனும் அந்த பங்குல இருக்கிறான் என்பதை நீங்கள் வேதத்துல வாசிக்க முடியும். இந்த கிதியோன் ரொம்ப பயந்த சுபாவம் உடையவனா இருக்கிறான், ரொம்ப பயத்தோடு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே, கர்த்தருடைய பட்டயம் தான் உன்னுடைய பட்டயம் என்று உன்னுடைய எதிராளிகள், உன்னுடைய சத்துருக்கள் சொல்லுகிறதை நீ போய் கேளு. நீ பலவீனமா இருக்கிறதை நீ பாராத, உன்னோடு இருக்கிறவர் நான் என்பதை அறியும்படி உன்னுடைய சத்துருக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று போய் கேளுன்னு சொல்லி அவனுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக அவன் செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இவன் ஒரு பராக்கிரமசாலியாய் எழும்பி நின்றான். ஆனால் இந்த கிதியோனுடைய சந்ததியை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போகிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கிதியோன் தனக்காக ஒரு பராக்கிரமசாலியை கர்த்தர் எழுப்பி தந்த கிதியோனுடைய சந்ததியை இந்த ஜனங்கள் மறுக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். கிதியோனுக்கு நீங்க வேதத்துல வாசிக்கும் போது 70 பிள்ளைகள் என்று நீங்கள் வாசிக்க முடியும். கிதியோனுக்கு 70 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா இந்த ஜனங்கள் அந்த 70 பேரை தள்ளி யாரை எடுக்கிறாங்க? ஒரு பராக்கிரமசாலி, ஒரு மனுஷனை எடுக்கிறாங்க. ஆமென். அவன் சொல்லுகிறான், 70 பேர் உங்களை ஆளக்கூடுமா, இல்ல ஒரு நபர் உங்களை ஆளக்கூடுமா என்று சொன்னபோது அந்த 70 பேரை கொலை செய்து ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறான். அந்த 70 பேரை தள்ளி அந்த ஒரு மனுஷனை மாத்திரம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். ஆமென். அதுல வாசிக்கிற பாருங்களேன், நியாயாதிபதிகள் 9ல இருக்கு பாருங்க. 9:16 வாசிங்க. நியாயாதிபதிகள் 9:16 வாசிங்க. என் தகப்பன் பாருங்க, அந்த ஒரே ஒரு 70 பிள்ளைய கொலை செஞ்சுட்டாங்க. அதுல ஒருத்தர் தப்பி செல்லுகிறான். அவன் சொல்லுகிற ஒரு காரியம் தான் இது, என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜீவனை எண்ணாமல் போய் நீதியாரின் கைகளில் ரட்சித்தார். நீங்களோ இந்த என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி குமாரனை 7 பேரையும் கல்லின் மீது கொலை செய்து ஏழைக்காரின் மகனாகிய அபிமெலேக்கு உங்கள் சகோதரன்படினால் அவனை சீகோன் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். பாருங்க, அபிமெலேக்கை அவர்கள் ராஜாவாக்குறாங்க. துன்மார்க்கனா இருக்கிற அபிமெலேக்கை அவர்கள் ராஜாவை ஏற்றுக்கொள்றாங்க. சந்ததிகளை மறந்து போறாங்க. பாருங்க, கிதியோன் தான் இந்த ஜனங்களை பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் பயன்படுத்துற ஒரு பாத்திரம். அவர்களுடைய பிள்ளைகள் தான் வர வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகளை புறக்கணித்து அவர்களை கொன்று குவித்த இந்த பராக்கிரமசாலியா இருக்கிற அவர்கள் சொல்லப்படுகிற இந்த மனிதன் என்ன பண்றாங்க? ராஜாவா ஆக்குறாங்க. ராஜாவை ஆக்கினத்தின் நிமித்தம் அவர்களுக்கு சாபம் வருகிறது. நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது நீங்க வாசிக்க முடியும். அவர்களுக்கு சாபம் வருகிறது, பஞ்சம் வருகிறது, பட்டினி வருகிறது. ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவர் வைராக்கியமாய் யுத்தம் செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். 24 வாசிங்களா? அதே 9:24 வாசிங்க. செய்யப்பட்ட அவர்களுடைய ரத்தப்பழி அவர்களை கொன்று அவர்களை சகோதரனாகிய அபிமெலேக்கின் மேலும் தன் சகோதரியை கொண்ட அவன் கையில் திடப்படுத்தின சீகோன் மனுஷர் மேலும் சுமரபடியாக சீகோனின் பெரிய மனுஷர் அபிமெலேக்கை 2ஆக பண்ணினார்கள். சீகோனின் மனுஷர் மலையின் உச்சியில் அவனுக்கு பதி விருந்துகளை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் அருகில் வழி நடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள். அவர் அபிமெலேக்கு அறிவிக்கப்பட்டது. ஏகத்தின் குமாரனாகிய காக்கால் தன் சகோதரி சீகோனுக்குள் போனான். சீகோனின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டலை பழங்களை அழித்து ஆடை ஆட்டி ஆடி பாடி தங்கள் தேவன் வீட்டுக்கு போய் புசித்து குடித்து அபிமெலேக்கு
சபித்தார்கள். 31 வாசிங்கள. ரகசியமா அபிமெலேக்கு இடத்துக்கு ஆட்களை அனுப்பி ஏகோத்தின் குமாரனாகிய காக்காலும் அவனுடைய சகோதரன் சீகேமுக்கு இருந்தார்கள். பட்டணத்தை உமக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள். பாருங்க, நன்றியை மறந்து போகிறார்கள். இஸ்ரவேல் ஆண்டவரை தேர்ந்தெடுத்த ஜனங்கள் தான், ஆண்டவர் வைராக்கியமாய் நேசித்த ஜனங்கள் தான், ஆண்டவர் அவர்கள் மீது வைத்த அன்பு வைத்த ஜனங்கள் தான். ஆனா அவர்களுக்காக யுத்தம் பண்ணின, அவர்களுக்காக அவர்கள் முன்னணியில நின்ன கிதியோனை அவர்கள் மறந்து போகிறார்கள். கிதியோனுடைய சந்ததியை மறந்து போகிறார்கள். நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தா நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லாமே உங்களுக்கு வேதத்துல என்ன பண்ண முடியும், நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது நமக்கு துரோகம் இருக்கும்போது அது பெருசா இருக்காது. ஆகவே நமக்கு இழப்பு வரும்போது அது பெருசா தெரியாது. நம்மை நேசித்தவர்கள் நம்மை கைவிடும் போது அது பெருசா தெரியாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு துரோகம் செய்யும் போது அது பெருசா தெரியாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற நமக்கு ஏமாத்தும் போது அது பெருசா தெரியாது. ஆண்டவர் சொல்ல, உன் வீட்டாரே உனக்கு சத்துருவா இருக்கிறாங்க. நம்ம உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் உடைஞ்சு போயிடுறாங்க அப்படின்னா, இவர்களை நம்பினதின் நிமித்தம், அவன் குடும்பத்தை நம்பினதின் நிமித்தம், மாம்சமான மனிதனை நம்பினதின் நிமித்தம், மாம்சமான மனுஷன் மேல அவன் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் தான் அவங்க உடைஞ்சு போறாங்க. அல்லேலூயா. நான் நம்புறேன், ஆனா என் முழுமையான நம்பிக்கை தேவனோடு இருக்கணுமே தவிர மனிதன் மீது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க வேலை ஸ்தலத்துல போகும்போது எல்லாவற்றையும் உங்க நண்பர்கிட்ட சொல்ல கூடாது. ஏன்னா நாளைக்கு கூட அவன் எனக்கு எப்படியா மாறிடுவான், விரோதியாய் மாறக்கூடும், விரோதியா மாறக்கூடும், விரோதமான மனுஷனா மாறக்கூடும். என்னுடைய ரகசியத்தை நான் ஆண்டவர் இடத்துல தான் சொல்லுமே தவிர எல்லார் இடத்துலயும் நீங்க ஒரு டிஸ்டன்ஸோட இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றது ரொம்ப அப்படியே அட்டாச்சா, அவன் தாயும் பிள்ளையும் போல இருந்து அவங்க அப்புறம் ஏமாத்தும் போது கடைசியில் என்ன நடக்கும், பிரிவினை வரும், சண்டை வரும், மனக்குழப்பங்கள், கடினங்கள், இதெல்லாம் வந்துதான் ஒரு தொடர்பு என்ன பண்ணுது, நம்ம கிட்ட இருந்து நீக்கி போட்டுக்கிறது. ஒரு விஷயம் உங்களுக்கு மனசுல தோணும் போது நீங்க நேரா போய் நீங்க பேசிடணும். அல்லேலூயா. நேரா போய் என்ன பண்ணிடணும், பேசணும். இப்படி சொல்றாங்க, இது நடக்குமா, இது நடக்காதா, இது சொன்னீங்களா, இது செய்றீங்களா, உங்க மேல நான் நேசம் வச்சிருக்கிறேன், இப்படி எல்லாம் நம்ம பிரிக்க, நீங்க நேரா போய் பேசிட்டாலே எந்தவித குழப்பமும் இருக்காது. எந்தவித தேவையில்லாத காரியங்கள், கலகங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். இவ இப்படி சொன்னா, அவன் அப்படி சொன்னா, அவன் இப்படி சொன்னா, தேவையில்லாத பேச்சுக்கள் வர்றதுனாலதான் குழப்பங்கள் வருகிறது குடும்பத்திலேயே இன்னைக்கு. அல்லேலூயா. பெண் பிள்ளைகள் இந்த விஷயத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். பெண் பிள்ளைகள் தான், ஒரு பெண் நினைச்சா குடும்பத்தை கட்டவும் முடியும், ஒரு பெண் நினைச்ச ஒரு குடும்பத்தை அழிச்சு போடவும் முடியும். அல்லேலூயா. பாருங்க, நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போக கூடாது. நன்மை செய்யணும், எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். கிதியோனுடைய குடும்பத்திற்கு ஜனங்கள் நன்மை செய்யறனா கூட பரவாயில்ல, தீங்கு செய்கிறார்கள். அவனுடைய 70 பேரை அவர்கள் அழித்து போடுகிறார்கள். பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவனை அவரை முன்னிறுத்தாதபடி அபிமெலேக்கை முன்னிறுத்தி, அவன் ஒரு துன்மார்க்கன் என்று வேதம் சொல்கிறது. அவனை நிறுத்தினது நிமித்தம் யோராம் சொல்லுகிறான், ஒரே ஒரு மகன் யோராம் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க அவனை ராஜாவை வைத்துக் கொள்ளுங்க, அவன் உங்களுக்கு நன்மை செய்யறான், அந்த நன்மை வைத்துக் கொள்ளுங்க, தேவன் கணக்கு தீர்ப்பார் என்று சொல்றான். அல்லேலூயா. தேவன் கணக்கு தீர்ப்பார். நம்ம எது செய்தாலும் நீங்க அமைதியா இருக்கல, தேவன் நமக்கு கணக்கு தீர்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நன்மை பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு பணம் இருக்கிறவங்க கிட்ட என்ன இல்ல, மனரம்யமே இல்ல, சந்தோஷமே கிடையாது. ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு தேவ மனிதனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அப்படிதானே? நைஜீரியா பகுதியில ஒரு தேவ மனிதனை பத்தி சொல்லி இருக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லவும் நான் விரும்புகிறேன். ஒட்டேலா, மில்லினியர் ஒட்டேலா, இவரை போய் நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. இவருடைய ஆசியாவிலேயே எல்லா கப்பலுக்கும் டீசல் சப்ளை பண்ற ஒரு தொழில், ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறவர் தான் இந்த மினி ஒட்டேலா, மில்லினியர் ஒட்டேலா என்று சொல்லப்படுகிற இந்த தேவ மனிதர். பல கோடிக்கு நல்ல அதிபதியா இருக்கிறார். ஆனா இவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே கிடையாது, நிம்மதி என்பதே கிடையாது. அப்போ இவர் எல்லா விதத்தையும் செய்கிறார், என்னென்ன காசு பணம் எல்லாம் எதுக்குமே குறைவில்லை. ஆனா இவருக்கு சந்தோஷம் என்பதே கிடையாது. அப்போ ஒரு நாள் ஒரு வீட்டுல இருக்கும்போது, அவருடைய வீட்டுல இருக்கும்போது அவருடைய நண்பர் ஒரு தேடி வரும்போது அவர் நண்பர் சொன்னாராம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கிறது, எனக்கு தெரிஞ்ச
ஒரு ஆர்பனேஜ் இருக்கு, பிள்ளைகள் எல்லாரும் கை இல்லாத பிள்ளைகள், ஹேண்டிகேப்பான பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு வீல் சேர் வாங்க வேண்டும், எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது 200 சேர் வாங்க சொன்னாரு. 200 தானே அப்படின்னு சொல்லி ஒரு பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு அந்த பிளாங்க் செக்கை கொடுத்து எவ்வளவு இருக்கும் என்ன பண்ணி ஃபில் பண்ணிக்கன்னு சொல்லும் போது அந்த நண்பர் சொன்னாராம், வேணாம் இந்த ஃபில் பண்றதுல நான் பண்ண மாட்டேன், நீ உன் கையால என்ன பண்ணு, இதை வாங்கி அந்த ஆர்பனேஜ் கிட்ட வந்து இந்த ஆர்பனேஜ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ கொடு அப்படின்னு சொன்னாராம். அவர் அதன்படி செய்யும் போது பிள்ளைகள் எல்லாரும் தவிர்த்து வந்து படுத்துக்கொண்டு நடந்து வந்து ஒரு கால் இல்லாம 2 கால் இல்லாம ஒரு கை இல்லாம 2 கை இல்லாம பிள்ளைகள் வந்து அவரை ஆசையாய் தொட்டு அவரை வணங்கின போது, அவருக்கு நன்றி சொன்ன போது அவருடைய இருதயத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை சொல்லிச்சா, ஒரு பிள்ளை God bless you, இந்த உதவி எங்களுக்கு செய்ததுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன போது அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கர்த்தருக்குள்ள மரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மனரம்யம் என்பது ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஏசப்பா தான் இன்னைக்கு கொடுக்க முடியும். ஆமே. ஆமா, யாராவது ஒத்துக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஏசப்பா தான் கொடுக்க முடியும் இல்லையா? அவருடைய பெரிய கிருபையால போன வாரத்துல அந்த வானகரம் போயிட்டு வந்தோம். ஆமா, எனக்கு போறதுக்கு போனா அப்படின்னு தான் நான் இருந்தேன். பாஸ் ஆகிக்கிறதுனால பாஸ்டையா ஒரு வாட்டி போன் அடிக்கிறாங்க, போலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, யாருமே பிள்ளைங்க யாரும் வரல, வேற சரி போல எனக்கு ரூட்டும் தெரியாது. அதனால சரி நானும் பாஸ்டையாவும் போயிட்டு அந்த கிஃப்ட் வாங்கிட்டு அங்க போனோம். அங்க போகும்போது அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐயா சொன்னாங்க நீங்க காலையில வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அவங்க தெய்வத்தை அறியாத ஜனங்கள் தான். நாங்க போய் நிக்கிறது அவன் இயேசுவை காண்பிக்கும்படி. அல்லேலூயா. நம்ம போய் நின்னது யாரை காட்டுறதுக்கு? இயேசப்பாவை காட்டுறது. அவன் இயேசப்பாவை இப்படி காமிச்சுட்டா அவங்க ரசிக்கப்படுறாங்க, ரசிக்கப்படலாம். 2வது, இயேசுவை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆமா அந்த அன்பை செலுத்துவார்கள் என்பதை காண்பிக்கணும் அவங்களுக்கு. அவன் சொல்லுங்க. அவன் இன்னைக்கு நிறைய பேர் பிரிந்து போகிறதுக்கு, சபையில இருந்து பிரிந்து போகிறதுக்கு, இயேசுவை அறியாம போறதுக்கு காரணம்னா ஊழியக்காரர்கள், ஊழியர் செய்யறவங்க, சபையில இருக்கிறவங்க சரியில்லாததுனால அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை நான் கேட்டு இருக்கேன். அவன் நம்ம அதனால நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருக்காக ஏதாவது செய்ய நாம் விரும்புவோம். கர்த்தரை நாமம் மகிமைப்படட்டும்.